Hi friends, welcome to Satya's Lifestyle Channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற எக் ஸ்டிக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக இருக்கும் அவுட்டர் லேயர், உள்ளார நல்லா எக்கோட அந்த டேஸ்ட்டோடு சாப்பிடும்போது இது சூப்பராக இருக்கும். இது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இது கூட மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். சிக்கன் மசாலா அது ஒரு ஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மிக்சர் ரெடி பண்ணியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து டிப்பிங்காக 2 முட்டை எடுத்துருக்கேன். டிப் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக இதில் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா அடித்து எடுத்து வச்சுக்கலாம். முட்டை இந்த மாதிரி அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்துக்கணும். இதை வந்து முட்டையில் இப்படி குத்தி இது மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி எல்லா முட்டையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ கொஞ்சமாக இந்த உருளைக்கிழங்கு மசிச்சுட்டு நல்லா தட்டையாக நல்லா தட்டிட்டு இதை நடுவில் அப்படியே வச்சு க்ளோஸ் பண்ண வேண்டியது தான். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த ரெடி பண்ணி எடுத்த எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு எக் டிப்பில் நல்லா கோட் பண்ணி எடுத்துகிட்டு ப்ரெட் கிரம்ஸில் வந்து நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கோட்டிங் பத்தலை அப்படின்னா நம்ம டபுள் கோட் கூட கொடுத்துக்கலாம். நான் அகைன் அதே மாதிரி பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரு கோட்டிங் பத்தலைங்கிறனால நான் 2 தடவை அதே மாதிரி பண்ணிக்கிறேன். நல்லா ப்ரெட் கிரம்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் நல்லா கோட் ஆகி வர மாதிரி மட்டும் நம்ம பண்ணிக்கணும். மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு 1/2 ஹவர்லேருந்து ஒரு 40 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். அப்போ தான் இந்த மேலே உள்ள கோட்டிங் எல்லாம் பிரிஞ்சு வராது நம்ம பொரிக்கும் போது. இது ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 ஹவர் போல் வச்சு நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சு நம்ம போடலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா ஒரு சைடு வெந்தோடனே நம்ம அடுத்த சைடு திருப்பி போடணும். இல்லைனா அந்த மேலே உள்ள கோட்டிங் வந்து கொஞ்சம் கலந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பொறுமையாக மட்டும் இதை நம்ம பண்ணணும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்தாலும் நம்ம இதை எடுத்துடலாம். இந்த எக் ஸ்டிக் ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும். பசங்களுக்கு இது நம்ம செஞ்சு கொடுத்து ட்ரை பண்ணலாம். இது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நல்லா கிறிஸ்பியாக அவுட்டர் லேயர் உள்ளார நல்லா இந்த எக்கோட இது சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.